தந்தை, மகன், தூய ஆவியின் பிரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவிடம், உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை ஊருக்கு நேராக நீட்டினான். அதை நீட்டவே அது பதுவியிருந்தவர்கள் தங்கள் பதுவியிருந்த இடத்திலிருந்து துரிதமாய் கிளம்பி ஊருக்கு ஓடி வந்து அதை பிடித்து விரைவாக ஊரை கொளுத்தினார்கள். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இந்த திருமொழி நமக்கு கொடுக்கின்ற அருமையான ஒரு அழைப்பு, கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். அப்பொழுது யோசுவா கர்த்தர் யோசுவாவுக்கு வெளிப்பட்டு, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயி ஊருக்கு நேராக நீட்டு என்று சொல்கிறார். ஒரு நாட்டை அழிப்பதற்காக அவர்கள் திட்டமிடும்போது தேவ திட்டம் ஒன்று மட்டுமே நிலைக்கும் என்பதற்கான சிறந்த அடையாளம் ஆற்றல். மனிதர்களுடைய திட்டங்கள், நான் இந்த ஆண்டு இப்படி இருப்பேன், இன்னும் 3 மாதம் கழித்து அப்படி இருப்பேன், இன்னும் 6 மாதம் கழித்து நான் வேறு வழியில் கடந்து செல்வேன் என்று சொல்லுகிற நம்முடைய மனித திட்டங்கள், மனித யோசனைகள் எல்லாம் ஒரு நாளிலே விழுந்து போகும். ஆனால் கடவுளுடைய திட்டமோ கடவுளுடைய வார்த்தையோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தை குறித்து 1 யோவான் 1:1 நாம் பார்க்கும்போது, ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு வகையிலே அது புடமிடப்பட்டு புரளப்பட்டு இங்கே தேவ சக்தியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த நாளிலே மனிதர்கள் எல்லாம் நம்மிடத்தில் கூறுகின்ற வார்த்தைகள், நான் உனக்காக இதை செய்து தருகிறேன், எனக்காக நீ என்ன தருவாய், எனக்கு என்ன கிடைக்கும் என்றெல்லாம் அற்ப லாபத்துக்காக உலக லாபத்துக்காக சொல்லுகிற மக்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் என்பது முக்கியமான ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாளிலும் கொஞ்ச காலத்திற்கு பிறகு இயேசுவை அறவே ஒதுக்கி தள்ளிய ஒரு குடும்பத்தின் மகனுக்கு எப்படியெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அந்த கடிதத்தில் விவரிக்கும் பொழுது, அவரை சந்திக்க அவருடைய மகன் அவர்கள் மேஜையின் மேலிருந்த ஒரு நூலின் அட்டையில் இருந்த வசனத்தை வாசித்த போது ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு தான் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அந்த வசனமோ அல்லது அந்த பெண்மணி பெயரோ ஞாபகம் இல்லை என்றாலும் அவர்கள் மூலமாக கிடைத்த வார்த்தை, ஆனால் தேவன் எனக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லிய செய்தியை மறக்கவே மாட்டேன். 1 வருடத்துக்கு முன்பு தேர்வு செய்யப்பட்ட வசனத்தின் மூலம் ஒரு பெண்ணின் செபங்களுக்கு பதில் கொடுத்த தேவன் முன்குறித்திருக்கிறார். முன்குறிக்கப்பட்ட காலத்திலிருந்து அப்பாற்பட்ட இடத்திலிருந்து அவர்கள் சமூகத்தை நான் செய்யும் வேலைகளுக்கு கொண்டு வந்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்ட பொழுது, அதை விட்டு விலகிற போது கடவுள் என்னை தண்டித்தார். நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்த போதோ அவர் என்னுடைய காதுகளில் மெல்லிய சத்தத்தினால் பேசினதை பார்க்கிறேன். அதைத்தான் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நான் அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டேன். அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை அந்த வார்த்தை எனக்கு ஊனும் உயிருமாய் இருந்தது, பலமாய் இருந்தது, கண்மலையாய் இருந்தது, கோட்டையாக இருந்தது, ஆபத்தில் அனுகூலமாக இருந்து என் கண்ணீரை துடைத்த ஒரு வார்த்தை. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தை. அந்த வார்த்தை போல இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடவுளுடைய வார்த்தை என்பது இன்றைக்கு அநேகரிடத்தில் நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் என்பதை எவ்வளவு உணர்கிறோம்.
எவ்வளவு நாம் அதை ரியலைஸ் பண்ணி அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தையோடு கடவுளுடைய வார்த்தை முக்கியமானவைகள் என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். வார்த்தையான தேவன் ஆண்டவரே, மனுவாய் வந்த என் மகத்துவமான நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த காலை நேர தியானத்தில் கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்கின்ற சிந்தனை எங்களுக்கு கொடுத்தி, இந்த சிந்தனையோடு இந்த நாள் முழுவதும் நாங்கள் பக்குவப்பட பலப்பட உழைக்க உங்களுடைய ஊழியத்தை செய்ய அருள்தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.